குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ ஈஸ்வரா குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஏஎஸ்ஓம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். 29/5/2026 மே மாதத்திலே வெள்ளிக்கிழமை ஸ்ரீ பராவ வருடத்திலே வைகாசி மாதத்திலே 15ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்தருது என்கிற இளவேநீர் காலத்திலே ரிஷப மாதத்திலே சுக்லபக்ஷத்திலே இருக்கிறோம். திரையோதசி என்கிற 13ஆம் நாளிலே இருக்கிறோம். காலை 11:17 வரை, பின்பு சதுர்த்ததி என்று 14. சுவாதி நட்சத்திரத்திலே துலா ராசியிலே 12 மணி 3 வரை செல்லக்கூடிய சந்திரன் பின்பு விசாக நட்சத்திரம் என்கிற குருவின் சாரத்திலே செல்ல போகிறார். இன்றைய நாளிலே வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள். 9:30 10:30 மணி வரைக்கும் நல்ல நேரம், 4:30 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரம் சாயங்காலம். 10:12 ராவு காலம், 3:1 யமகண்டம், 3:4 யமகண்டம், 7:09 குளிகை நேரம். மேற்கு பக்கம் சூலம் வெள்ளம் பரிகாரம். ரிஷப லக்னத்திலே சூரியன் 2 நாழிகை 36 வினாடிகள் 5:52 சூரியன் உதய நேரம். உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டம மீன ராசியிலே. சனி பகவான் மீன ராசியிலே சந்திரனுடன் சேர்ந்து அமர்கிறார். செவ்வாய் மேஷ ராசியிலே உச்சம் பெறுகிறார், ஆட்சி பெறுகிறார். சூரியன் ரிஷபராசியிலே இருக்கிறார். சுக்கிரன் குரு மிதுன ராசியில இருக்க, புதன் அங்கே ஆட்சியா அமர்கிறார். கேது சிம்மராசியிலும் ராகு கும்பராசியிலும் அமர இந்த நாளிலே சதுர்த்ததி திதி என்ற 14வது திதி வெற்றியை தருவதாக அமைகிறது. இந்த நாளிலே தொடர்ந்து பல காரியங்கள் செய்ய முடியுமா? எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன் தொடர்ந்து காண்போம் பாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியின் 7ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பதனாலே கலத்தரத்துடன் நல்ல இணக்கமான சூழ்நிலை, மனதிலே இன்பம் சுகம் வருவதற்கான வாய்ப்பு. ஒருத்தருக்கு புரிந்து கொண்டு காரியங்கள் செய்யும் போதே வெற்றி உங்க பக்கம் திரும்பிடும். அதில் செவ்வாய் உங்க ராசியிலே ஆட்சியிலே அமரக்கூடியதாக இருப்பதும், சந்திரன் பார்ப்பதும் மங்கள யோகத்தை கொடுக்கிறது. குருவின் பார்வையும் இந்த சந்திரனின் இன்னைக்கு இன்பமான நாள். இந்த நாள் சுப முகூர்த்தங்கள் வெற்றிகளை தருவதாக அமையும். 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். ரிஷப ராசி நண்பர்களே, சூரியன் உங்க ராசியிலே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே சத்ருஸ்தானத்திலே சந்திர பகவான் அமர்வது உங்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல. கொஞ்சம் மனதிலே எதை செய்யணும் எதை செய்ய வேண்டாம்னு கொஞ்சம் பார்த்து செஞ்சீங்கன்னா நல்லது. வெளுத்ததெல்லாம் பாலுன்னாங்களாம், கொஞ்சம் சிக்கல் உண்டு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாள் இன்று. இன்றைய நாளில் 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும். சுப முகூர்த்தங்களிலே அதிகமாக லூஸ் ஸ்டாக் இல்லாம உறவுகிட்ட பழகுவதும் நல்லது. வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, உங்க ராசியிலே சுக்கிரன் குரு மற்றும் புதன் சேர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களே பஞ்சமஸ்தானத்திலே சந்திரன் இருப்பது, அவரை செவ்வாய் பார்ப்பது லாபஸ்தானத்திலே பார்க்கிறார். அதனால உங்களுக்கு இன்னைக்கு பல விஷயத்துல நன்மை தருவதாக. தனம் வரும், பைசாக்கான ப்ராப்ளம் சால்வ் ஆகும், கவலைப்பட வேண்டாம். குருவின் அருளாலே நன்மைகள் கிடைக்கக்கூடிய இந்த நாள் நன்மையாக அமைவதற்கு 7, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளம். கடக ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசி 4ஆம் இடத்துல சந்திரன் அமர்கிறார். செவ்வாயால பார்க்கப்படுகிறார். செவ்வாய் உங்க ராசிக்குள்ள வரும்போது நீச்சம் அப்படின்பார். அவரால் பார்க்கிறதுனாலே தேவையற்ற பயங்கள் மனதிலே வரக்கூடிய சூழ்நிலை. இதை பண்ணியிருக்கலாமோ அதை பண்ணியிருக்கலாமோ ரெட்டை எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள். கொஞ்சம் ரிலாக்ஸா இன்னைக்கு காரியத்தை ஆரம்பிங்க. சுப முகூர்த்த நாளிலே அதிகமான பயணங்களும் மற்றவர்களை பார்க்கும்போது குழப்பமில்லாத பேச்சும் உங்களுக்கு நன்மையாக அமையக்கூடிய சூழ்நிலை. சிவனை வழிபடுங்கள், சிந்தை தெளிவாகும். வாழ்க வளம். சிம்மராசி நண்பர்களே, உங்க ராசியின் 3ஆம் இடத்திலே சந்திர பகவான் செவ்வாயால் பார்க்கப்படுகிற சூழ்நிலையும் குருவினால் பார்க்கப்படுகிற சூழ்நிலையும் இன்றைக்கு இருக்கிற காரணத்தினாலே பல எதிர்ப்புகளும் எதிர்பார்ப்புகளும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்கு. எல்லாரும் உங்ககிட்ட சுப முகூர்த்த வேளையில எதிர்பார்த்து இவ்வளவு கொடுப்பார் அவ்வளவு பண்ணுவார் அப்படின்லாம் பார்த்துட்டு உங்களால் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடிய இக்கட்டுகளும் உண்டு. 6, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
வாழ்க வளத்துடன். கன்னி ராசி நண்பர்களே, இன்றைக்கு பண வரவுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. 2ஆம் இடம் குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே சந்திர பகவான் லாபத்துக்குரியவர் அமர்வதனாலும், அவரை செவ்வாய் பார்ப்பதனாலும், 3ஆம் இடத்துக்குரியவர் பார்ப்பதனாலும், குருவின் பார்வையும் அது மேல இருப்பதனாலும் டெஃபினட்டா இன்னைக்கு லாபங்கள் உண்டு. பல புதிய முயற்சிகள் வெற்றியை தருவதாக அமைகிறது. இன்னைக்கு சுபமுகூர்த்த வேலைகள் உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். வாழ்க வளத்துடன். துலா ராசி நண்பர்களே, இன்னைக்கு அமைதியான போக்கு உங்களுக்கு மனதில் இருக்கு. மங்கள யோகங்கள் உண்டு. இன்றைக்கு செவ்வாயும் சந்திரனும் பார்த்து கொண்டு வரும். குரு உங்க ராசியை பார்ப்பதும் யோகத்தை தருவதாக அமையும். ஏற்கனவே உங்க யோகக்காரனான சனி பகவான் 6ஆம் இடத்திலே அமர்ந்து அவரும் உங்களுக்கு லாபத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால பண வரவு, மன அமைதி எல்லாம் உண்டு. இன்னைக்கு கொஞ்சம் சொகுசான வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாம். 7, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே ராசியின் 12ஆம் இடத்திலே சந்திர பகவான் அமர்வது, அவரை குரு பார்ப்பதும் உங்க ராசிநாதன் பார்ப்பதும் சிறப்பு. பல புதிய காரியங்களுக்கு நீங்கள் திட்டமிடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. சுப நிகழ்வுகளே பார்க்கக்கூடிய புதிய முகங்கள் உங்களுக்கு புதிய அனுபவத்தையும் அவர்களுடைய ஒரு தொடக்கத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. 6, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, கோபமில்லாத வாழ்வு பெருவாழ்வு அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு தேவையில்லாம உங்க லாபஸ்தானத்திலே சந்திரன் வரக்கூடிய சூழ்நிலையை செவ்வாய் பார்ப்பதனாலே லாபத்துக்காக சில சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் அந்த கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. குருவின் அருளாலே உங்களால் அது முடியும். அதனால அதை பண்ணுங்க. அதனால வரக்கூடிய லாபங்களை இன்னைக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இந்த நாளின் அதிர்ஷ்ட எண் 9. இன்றைக்கு நீங்கள் சிவனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் சிறப்பாக அமையும். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, இன்றைக்கு சந்திர பகவானானவர் தொழில் ஸ்தானத்திலே அமர்வதும் லாபாதிபதியான செவ்வாயினால் பார்க்கப்படுவதும் உங்களுக்கு அனுகூலமான பலனை தர இருக்கிறது. பல புதிய முயற்சிகள், கடை விரிவாக்கணும், வீடு மாற்றணும், வேலை மாறணும் போன்ற காரியங்கள்லாம் இருந்தா தாராளமா இன்னைக்கு நல்லா பண்ணலாம். 2, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்னைக்கு வைத்துக் கொள்ளுங்கள். சுப நிகழ்வுகளிலே கலந்து கொள்ளும் போது உங்களுடைய மைண்டை நல்லா ஓப்பனா வச்சுட்டு இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இருங்க. ப்ராட் ஸ்மைல், பிரைட் ஃபேஸ் அதோட இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானால் தந்தையின் வழியிலே நல்ல நன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகளும், வெளிவட்டார தொடர்புகளிலே லாபங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனாலே இந்த நாள் இனிய நாளாய் அமையப் போகிறது. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலிருந்து செவ்வாயானவர் பார்ப்பதனாலே முயற்சிகள் திருவினையாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 2, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே சுபமுகூர்த்த நிலைகளிலே மனதை ஒருநிலைப்படுத்தி அனைவருடன் ஸ்மைலா எல்லாருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பதும் நல்லது. வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, இன்னைக்கு அஷ்டமம் அப்படிங்கிற உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர எஃபெக்ட் இருக்கிறதுனாலே மறதிக்கான வாய்ப்புகளும் சுகத்தன்மைகளை கொஞ்சம் குறைபாடுகளும் வருவதற்கு வாய்ப்புகள், கபம் போன்ற வாய்ப்புகள் இருப்பதனாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இந்த நாளிலே நீங்க அதிகமாக குழப்பம் இல்லாமல் இருந்தீங்கனாலே போதும். புதிய வேலைகள் எதுவும் வேண்டாம். ஏற்கனவே செய்கிற வேலையை ரொட்டீனை பார்த்துட்டு கொஞ்சம் கவனத்துடன் செய்தீர்களானால் இந்த நாள் நல்ல நாள். 4, 9 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.